பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 3வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, பாபமற்றவனே, தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும் 2 நன்னெறிகள் முன்பே என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இப்போ எடுப்பிலே இங்கே பாபமற்றவனே சொல்லிட்டார். இந்த பகவத்கீதையெல்லாம் யாரெல்லாம் இப்போ கேட்டுன்னு இருக்கிறவங்களோ அத்தனை பேருடைய பாவங்கள் அற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். உண்மை இது. அது எப்படி நம்புங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தானாக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ பகவான் வெண்ணெய் திருடார் சின்ன வயசில் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே, அவங்களும் அந்த தப்பு பண்ணுறாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய துணையாக அவங்க செய்யறதுனால அந்த பாவம் போட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துச்சு, அவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவனால் தான் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கணும்னா அது கர்மயோகம். அதாவது ஒரு தப்பு திருட போயிட்டேன், பகவானே நான் திருடுறேன், இந்த சூழ்நிலை மாரி ஆகிப்போச்சே அப்படின்னு போய் செஞ்சின்னா அதுக்கு பகவான் பொறுப்பேற்றுக்குவார். அதுக்கு தண்டனை கொடுப்பார். அதையும் வாங்கிக்கிறது. அது பகவானே நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை நீங்கள் செய்ய சொன்னீங்க, செஞ்சேன், தண்டனை நீங்களே கொடுக்குற வாங்கிக்கிறோம். அந்த மனநிலைக்கு வந்துடணும். அப்போ நம்ம எல்லாத்துலேருந்து விடுபட்டு வருவோம். இது கர்ம. ஆனால் அது எல்லாமே தப்பு செஞ்சுனே இருக்க சொல்ல விட மாட்டார் அவர். சரி, அவருக்கு தெரியும். அது நம்ம அது அனுபவபூர்வமாக அனுபவிக்கும் போது அது தெரியும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறது, தத்துவ விசாரணைனாக்கா வேகம், வைராக்கியம், வேதங்கள் இதெல்லாம் என்னென்ன சொல்லுதோ அது மாதிரி நடைமுறையாக செஞ்சுன்னு வர்றது தத்துவ விசாரம் செய்கிறவங்களுக்கு ஞான. அது ஞான யோகம். வேதங்கள் என்ன சொல்லுதோ அது செய்யணும், அதுதான் ஞான யோகம். எல்லாம் இறைவன் செயல். அதாவது தியாகம். நமக்கு சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது எதையுமே. இப்போ யாரோ குடும்பத்துக்காக நம்ம போய் செய்கிறோம், உழைக்கிறோம், எல்லாமே தேட போகிறோன்னு நினச்சிங்கன்னா கூட அது விடமாட்டார். உதாரணத்துக்கு தான் சொல்லணும் வழியா. அது வெண்ணெய் திருநது உதாரணம் மாதிரி. அதுக்காக நம்ம இப்போ வேணும்னே திருடுறது போகக்கூடாது. சூழ்நிலைகள் வந்தாலும் விடமாட்டார் பகவான் கும்பர். இருந்தாலும் அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாம் இறைவன் செயல் அப்படின்போது அதுவும் நமக்குன்னு இருக்கக்கூடாது, தியாகங்களாக இருக்கணும். அதுதான் கர்மயோகம். பாபமற்றவனே, தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும் 2 நன்னெறிகள் முன்பே என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இதை திரும்ப திரும்ப நம்ம இதை படித்து பார்த்தோம், நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சோம். இன்னும் போக நல்லா கிளியராக புரியும். கவலைப்படாமல் இதை கேட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக புரிய வச்சிருவார். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.